வணக்கம் யூடியூப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லேப்டாப் இல்லை சிஸ்டம் இருக்கிற டேட்டா பேஸை எப்படி நம்ம பென்ட்ரைவ் மூலியமா எடுக்கிறதுன்றதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறத ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க டுட்டோரியலுக்கு போகலாம். ஏற்கனவே நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு சில இடத்துல போகும்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் அந்த சிஸ்டம்ல அப்படியே தெரியும். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம பென்ட்ரைவில் எப்படி அந்த டேட்டா பேஸ்லாம் எடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் உங்கள் கீழே வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பட்டனில் கொடுத்துருக்கேன். பென்ட்ரைவ் சாஃப்ட்வேர்னு இருக்கு இல்லைங்களா, இதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சாஃப்ட்வேர் இதுதான் அது. இது ஓப்பன் பண்ணிக்கிங்க. முன்னாடி பென்ட்ரைவ் போட்டுக்கிங்க. பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்குது, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல்லே கொடுத்து கண்ட்ரோல் காப்பி பண்ணிக்கிங்க. இது மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இதை போட்டுக்குங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பென்ட்ரைவ் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்டி வைரஸை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஹேக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வைரஸாக தான் இருக்கும். அதனால் ஆன்டி வைரஸை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணி போட்டுருங்க. இப்போ பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே, ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துருங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இல்லை லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும். இதில் எஸ் கொடுங்க. அவ்வளோதான், முடிச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லா சாஃப்ட்வேரையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா இப்போ பென்ட்ரைவில் இருக்குது. போன வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா அது நம்ம ப்ரோக்ராம் ஃபைலில் போயிட்டு அந்த டைரக்டரி மூலிமா போய் எடுத்திருக்கோம். இப்போ இது பென்ட்ரைவில் உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் சேவ் ஆகிட்ருக்கும். நீங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எந்த சிஸ்டம் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூட பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க.